ராஜ்மா வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஒரு தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி அண்ட் 4 பல்லு பூண்டு சேர்த்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் குக்கர் வச்சு சட்டி சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இது கூடவே ஒரு கப் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கெட்டியாக இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து கொதிச்சு பச்சை வாடையெல்லாம் போய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற சமயத்தில் நம்ம ஓவர் நைட் சோக் பண்ண, அதாவது ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்ச ராஜ்மாவை இது கூட நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் அப்படியே சிம்லேயே வச்சுட்டு அடுத்து குக்கரை மூடி குக்கரில் அந்த ஓட்டை வழி ஆவி வந்ததுக்கப்புறமா நம்ம விசில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் கூல் டவுன் ஆகி ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ராஜ்மா நல்லா வெந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிடலாம். வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு விசில் கூட வச்சு எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. இந்த சமயத்தில் உப்புலாம் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ராஜ்மா கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் மேலே பரபரன்னு தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ராஜ்மா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தோசை கூட சப்பாத்தி கூட அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.